ஒரு கிராமத்தை வந்து ஜீரோ டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு கிராமத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்துலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுத்துடலாம். நூல் பிடிச்ச மாதிரி நேரா போகிற அந்த பச்சை பசில் ரோட்லையும் கோவையுடைய அழகுலையும் மறைஞ்சு கிடக்கிற ஓடந்துற கிராமத்தை உலக நாடுகளே உத்து நோக்க காரணம் பால்வாடியிலேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் இங்கே இருக்குதுங்க. இருக்கவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்கு. சோலார் லைட் வந்து வீட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவரை பற்றி சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதனால தங்கமான மனுஷன். இவர் அமைச்ச காற்றாலை மின் உற்பத்தி மூலமா மின்சார தன்னிறைவு மட்டுமில்லாம அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம்னே சொல்லலாம். நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சண்முகம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், லஞ்சம் இல்லாத நிர்வாகம் தான் வளர்ச்சியை காண முடியும். லஞ்சம் இருந்ததுன்னா வளர்ச்சியை நீங்க எத்தனை நூற்றாண்டுகளும் பண்ண முடியாது. அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்னைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் என் உண்மை. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற காலங்கட்டிலே ஒரு நல்ல இளைஞர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல நிர்வாகிகளாக ஆகப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் இந்த நாடு உருப்படியாகும், இல்லைன்னா உருப்படியே ஆகாது. ஆக இளைஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வேட்டி சட்டையில் சிரிச்சபடி ஒரு ஆனர் வாக் எங்களுக்காக எங்கள் ரேம்பில்